வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்எஸ் ராபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, ஆங்கிலம் பேசுவதில் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது நம்ம சேனலில். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது, ஐடென்டிஃபையிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும், நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு. ஒரு 3 லேயர் இருக்குங்க. இந்த 3 லேயரில் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த லேயரில் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம். நன்றாக ஆங்கிலம் பேச முடியும். அப்படி என்ன அந்த 3 லேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3rd லேயர் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா, சில வார்த்தைகள் நமக்கு பார்த்த உடனே தெரியும். அதனுடைய பொருள் என்னன்னு தெரியும். அதை எப்பொழுது உபயோகப்படுத்துவதுன்னு தெரியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது என்னென்னா, ரொம்ப கம்மியான வார்த்தைகள் மட்டுமே தான் இந்த ஒரு நிலையில் நம்மகிட்ட இருக்கும். அது மாதிரி அந்த பர்டிகுலராக அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா, அதனுடைய பொருள் டக்குன்னு நமக்கு தெரியும். அதை எப்போ உபயோகப்படுத்தணும், அதை ரீகால் பண்ணி எந்த சமயத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் குறைவான அளவில் நம்மள்கிட்ட இந்த வார்த்தைகள் இருக்கிறதுனால அங்கே தான் பிரச்சனை ஆகுது. ஸோ இது 3வது. 2வது இது பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை எங்கேயோ பார்த்த மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையோட பொருள் என்னன்னு நமக்கு தெரியாது. பொருள் என்னன்னு தெரியாத பொழுது கண்டிப்பாக அதை உபயோகப்படுத்துவதிலும் நமக்கு பிரச்சனை இருக்கும். எப்போ, எந்த சமயத்தில் யூஸ் பண்ணுறது. இது 2வது. 3வது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம கேள்வியும் பட்டிருக்க மாட்டோம், பார்த்துருக்கவும் மாட்டோம். இப்போ இது 2 இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம எப்படி ரீகால் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லேயர் அளவுக்கு அந்த நம்ம 3rd லேயர் இருக்கிற அளவு நம்ம மேம்படுத்திக்கணும். அதாவது ஒரு வார்த்தை பார்த்தவுடன் அதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய உச்சரிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதே சமயத்தில் அதை எப்பொழுது பயன்படுத்துவது அப்படின்னு ரீகால் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். டு மேக் இட் வெரி சிம்பிள், the 3rd layer is, when you look at a word, immediately you just know about the meaning of the word and then how to pronounce that particular word and where to use that particular word and recall it. இது 3rd layer. So second இது பார்த்தீங்கன்னா, somewhere you may have come across that particular word, but the problem is you may not be able to pronounce exactly how to pronounce it. The problem with pronunciation, and automatically there will be some problem in recalling that particular word, where and when to use it. மூணாவது, you may not have heard about that particular word, and moreover there is a big difficulty for you how to pronounce it and how to recall that particular word and use it when it is that there is a conversation between two people or whatever it may be. So now what is the need of the hour is, you need to increase your vocabulary. Vocabulary in the sense what I have told you about in the first layer. Immediately when I just look into a word, you must be able to know the meaning of the word, you should know how to pronounce it, and at the same time you should be able to recall that particular word at times, and then you may be more convenient enough to use that word. இதுதான் இந்த மேட்டர். இப்போ என்னன்னா, இந்த vocabulary அப்படின்றது எப்படி நம்ம பில்டப் பண்ண முடியும்? The only way is reading and listening. ஸோ நியூஸ் பேப்பர் படிங்க. படிக்கும் பொழுதோ இல்லை மற்றவர்களிடம் பேசும் பொழுதோ கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள். ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா அடுத்த நிமிஷமே ஒரு நோட்டை போட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன், படிக்கிற பசங்க உங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ ஆசிரியர், அவங்க பேராசிரியர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வகுப்பில் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உச்சரிக்க தெரியவில்லையா? கவலைப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க, உடனே கேளுங்க. இதனுடைய பொருள் என்ன, திரும்பவும் சொல்லுங்கள், இதை உச்சரிக்கிறதை எப்படி உச்சரிக்கிறீங்க அப்படின்னு சில வார்த்தைகள் நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது கொஞ்சம் நிறைய vocabulary பில்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய வார்த்தைகள், அதனுடைய பொருள், எப்படி உச்சரிப்பது, இது எல்லாமே தெரிந்துவிடும். இப்போ ஒரு vocabulary பில்டிங் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பேசுவது ரொம்ப சுலபமாக ஆகிவிடும். இதுதான் இந்த முதல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான். இது எப்படி ஆரம்பிக்கணும், இந்த vocabulary பில்டிங் நான் எப்படி ஜாலியாக ப்ளேஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த பாக்ஸ் 6 பாக்ஸில் லெட்டர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுலேருந்து ஃப்ரேம் பண்ணலாம் ஏதாவது ஒரு வேர்டை. அண்ட் தென் திஸ் இஸ் ஒன் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் சின்ன பசங்க என்ன பண்ணலாம், டைஸ் எடுத்து உருட்டலாம். ஒரு 6 விழுது அப்படின்னா 6 லெட்டர் வேர்டு, இப்போ 5 விழுதுன்னா 5 லெட்டர் வேர்டு, 8 விழுதுன்னா 8 லெட்டர் வேர்டு. இதை குழந்தைகள் விளையாடுவது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகள்
அப்போ தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு பேசும்பொழுது எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக போயிடும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெய்லி அட்லீஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கையில் மற்ற செயல்கள் அன்றாடம் செய்கிற மாதிரியே ஒரு நாளைக்கு புதுசாக ஒரு 5 வார்த்தைகளாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை உபயோகப்படுத்த பாருங்கள். டே டு டே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்பொழுது அந்த பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒன்ஸ் இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் vocabulary இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் when you develop your vocabulary, it will be very easy for you to communicate, and at the same time you can be successful in life because English is mandatory. கண்டிப்பாக. ஏன்னா அது இல்லைன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வேலை கிடைக்கிறது வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கு ஆங்கிலம் நல்லா பேச தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வேலைன்றது வந்து ஈஸியாக வாங்கிடலாம். அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது ஃபஸ்ட்டு லேயர் நான் உங்களுக்கு சொல்லி ஒரே ஒரு விஷயம், இந்த வெக்காபுலரி பில்டிங். இந்த 3 லேயரில் நம்ம எந்த லேயர் இருக்கும். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு ப்ளேவே மெத்தடில் சொல்லக்கூடியது எப்படி நீங்கள் இந்த வெக்காபுலரி டெவலப் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் டெஃபினட்டாக உங்களுக்கு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு உங்களோட வெக்காபுலரி எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Thank you for watching this video. Stay with us connected by subscribing RS Robi and don't forget to click on the bell icon. Thank you.